பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவோட வார் பெருசா போயிட்டே இருக்கு. இதனிடைய டர்க்கி வேற நம்மள முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எதனால டர்க்கி இப்போ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றாங்க? ஆனா டர்க்கி முதுகுல குத்திட்டாங்கன்னு சொல்றேனே, அப்ப இந்தியா டர்க்கிக்காக என்ன பண்ணிருக்காங்க? இதையும் தாண்டி இந்த போர் பதற்ற விஷயத்துல நிறைய விஷயங்கள் மாறி போயிருக்கு. எக்ஸாம்பிள், ஐபிஎல் நடக்குமா இல்லையா அப்படிங்கறதே ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா பொதுமக்களையும் வெறும் ஐபிஎல் கிரவுண்ட்ஸையும் டார்கெட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் கிளம்புது. சோ அதனால ஐபிஎல் நடத்த மாட்டாங்க அப்படிங்கறதுதான் 90% உண்மை. இதையும் தாண்டி மீன் பிடிக்க யாரும் செல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி அப்டேட்டட் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல் நீங்க ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமீபத்துல டர்க்கில பூகம்பம் நடந்துச்சு. இந்த பூகம்பம் மூலமா எத்தனையோ மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போனாங்க. அப்ப இந்தியா கைகோர்த்து கிட்டத்தட்ட 2 கோடிகளுக்கு மருத்துவ செலவுக்காகவே அமுச்சு விட்டாங்க. வீரர்களையும் கூடவே அமுச்சு விட்டாங்க. ஆனா இவ்வளவு பண்ண இந்தியா மேல கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு போர் விமானங்களையும் போர் கப்பல்களையும் நாங்க இறக்கி விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும் பாகிஸ்தான்னா டர்க்கியும் வருவாங்க. இருந்தாலும் ஹியூமனிட்டி பேசிஸ்ல நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோம். அதே ஹியூமனிட்டி பேசிஸ்ல அவங்களுக்கு தெரியாதா? இங்க பகல்காம் பகுதியில இத்தனை மக்கள் இறந்து போயிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில நடந்த அட்டாக்ல 13 பேர் இறந்து போயிருக்காங்க. இத்தனையும் பார்த்துட்டு இருக்கிற டர்க்கிக்கு இது தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நம்ம மனசுல எழுது. நம்மளும் வார்ல இருந்தோம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்மளோட வார் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகளோட முகாம்ல அடிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான். ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்தாங்க, நீங்க தாக்குதல் நடத்தினீங்கன்னா பதிலடி வரும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா பாகிஸ்தானோட தாக்குதல் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அப்பாவி பொதுமக்கள் மேலேயே இருக்கு. அப்ப பயங்கரவாதிகளுக்கும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கேள்வி நமக்கு எழுது. இப்ப பாகிஸ்தானோட முன்னாள் கமாண்டர் MP தாஹிர் அவர்கள் இப்ப ஒரு விஷயத்த சொல்றாரு, நாங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய இழப்பா இது மாறக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது சொன்ன அடுத்த நிமிஷமே இப்ப பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டாங்க, பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு, வேர்ல்ட் பேங்க்ல இருந்து எங்களுக்கு கடன் வேணும், மிச்ச நாடுகள் எங்களோட கை கோர்க்கணும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப கேக்குறாங்க. ஆனா நேத்து கொஞ்சம் கூட கருணையே இல்லாம ராஜஸ்தான்லயும் பஞ்சாப்லயும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் செய்ய முற்பட்டாங்க. அப்ப நம்ம கூட இருந்த ரஷ்யாவோட S-400 அப்படிங்கிற இந்த ரஷ்ய கருவி தான் காப்பாத்துச்சு. ஒருவேளை நேத்து இது இல்லைன்னா மேபி இந்தியால பல இடங்களில பல விஷயங்கள் சேதப்பட்டு போயிருக்கும். ஈவன் இவ்வளவு நடந்தே பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற நிறைய கடைகள் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது பாகிஸ்தான்ல நடக்கிற IPL அதாவது PSL பாத்தீங்கன்னா இப்ப UAE-க்கு மாத்திருக்காங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஆனா நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா IPL அங்கதான் மாத்துவாங்க. பட் இப்ப PSL அங்க நடக்கிறதுனால இப்ப IPL அங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி இந்தியாவில நடத்துவதற்கும் சாதகம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப IPL நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு பிக்கஸ்ட் ஜோக்கா நிக்குது. இதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு சில அட்வைசஸ் கொடுத்திருக்காங்க மக்களுக்காக. அதாவது ட்ரோன்ல தாக்கப்பட்ட அந்த வீடியோக்களை எதுவுமே சோசியல் மீடியால பதிவிட வேண்டாம். அதிகாரப்பூர்வமான வீடியோ பதிவிட்டா ஓகே, பட் நீங்க வீடியோ கேப்சர் பண்ணதை எதுவும் போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது கூட ஒரு பாகிஸ்தானுக்கு துரும்பு சீட்டா போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டில் மீன் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இன்னும் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, டெலிகிராம்ல இருந்து ஏதாவது தெரியாத லிங்க் எதா இருந்தாலும் எந்த ஒரு கான்டாக்ட்ல இருந்து தெரியாத நம்பர் வந்தாலும் எதையும் எடுக்க வேண்டாம். ஏன்னா பாகிஸ்தான் தங்களுடைய ஹேக்கர்ஸை உபயோகப்படுத்தி இப்போ ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துச்சு. சோ எந்த ஒரு லிங்கையும் தெரியாத ஆப்ஸையும் எதையும் டவுன்லோட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அட்வைஸையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது அரேபிய கடலுக்கு எந்த ஒரு மீனவர்களும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா விக்ராந்த் போர் கப்பல் நின்றுட்டு இருக்கு. சோ பாத்தீங்கன்னா ஃபுல் அரேபிய கடல் கட்டுப்பாட்டுல இருக்கு. இப்ப என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை பாகிஸ்தான் கடற்வழி பயணத்துல தாக்குதல் நடத்த மேற்பட்டாங்கன்னா அதே மாதிரி இங்க விக்ராந்த் மூலமா தாக்குதல் நடக்கும். ஒருவேளை விக்ராந்த் செயல்பட ஆரம்பிச்சதுன்னா பாதி பாகிஸ்தானே இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. சோ இந்த நிலையில கடல்ல மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தமிழக மீனவர்களுக்கும் எல்லா மாநில மீனவர்களுக்கும் இந்த அறிக்கையை கொடுத்திருக்காங்க. இதனிடையே ஸ்ரீலங்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க தாக்குதல் பண்ணுங்க, நாங்க யாரு கூடயும் சேரல. இதையும் தாண்டி ஸ்ரீலங்காவோட வான்வழி பயணத்தை நீங்க உபயோகப்படுத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரும் பிறப்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா மூலியமாவும் இந்தியாவை தாக்கலாம் இல்லையா? அதுக்காக இப்ப இதை சொல்லியிருக்காங்க. சோ இந்தியா பாகிஸ்தான் வார பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போன்ற பல செய்திகள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.